பாருங்கள், இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியை சீக்கிரமாக கேட்டு ஆண்டவரை நாம் அனைவரும் மகிமைப்படுத்துவோம். நான் உங்களோடு கூட என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய புல்லட்டினில் மேல் பகுதியில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்க்கு மேலே பார்க்கலாம். நம்முடைய தீம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷேரிங் த காஸ்பல் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷேரிங் த காஸ்பல் அல்லது நற்செய்தியை பகிர்த்தல் என்றதான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை முன்னிட்டு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பானது, ஆண்டவர் இயேசு அவர் சீஷர்களை அழைத்த போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் அறிக்கை செய்தார். இயேசுவின் பின்னே அவர்கள் வலைகளையும் படகையும் தகப்பனையும் விட்டு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த 2 வாரமாய் இந்த தலைப்பிலே நான் முதல் வாரமாய் மார்க்கு சுவிசேஷத்திலும், 2வது வாரமாய் போன வாரம் உங்களுக்கு லூக்கா சுவிசேஷத்திலையும் பேசினேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட மத்தேயு சுவிசேஷத்தில் இருந்து நான் 4ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 18 25 அல்லது 22 வரையிலும் நீங்கள் ஒரு கண்ணோட்டம் விடலாம். நீங்கள் இந்த வேத பகுதியிலே மீண்டுமாக இயேசு இந்த பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானை அழைத்ததை நாம் பார்க்கலாம். You can open to your scriptures in the gospel according to Matthew chapter 4 verses 18 to 25, and there once again you will read as to how Jesus called the first disciples. He called Peter and his brother Andrew, James and his brother John, and that we read in Matthew's Gospel chapter 4 verses 18 up to 25. So praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 3வது பிரசங்கமாக உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு சொன்னார். What did Jesus call them to do? To become fishers of men. So Jesus called them to follow him, and he said, I will make you fishers of men. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தின் இன்னும் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம் எல்லோரும் நம் மீன் பிடிக்கிறவர்கள் போல் இப்போது மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்தவ அழைப்பு ஒவ்வொருவருடைய கையில் என்ன இருக்கணும்னா வலை இருக்க வேண்டும் என்று நான் கூறினேன். Every Christian must become from fishers of men to from fishing, you and I must come to fishers of men. So what you should have in your hand at all time is a net. You use a net to catch fish, and now the call on us, நம் மேல் விழப்பட்ட ஒரு அழைப்பு என்ன என்றால், நாம் யாவரும் வலைகளை வீசி மனிதர்களை பிடிக்கிறவர்களாக வேண்டும். அது உன் சொந்த குடும்ப மக்களாக இருக்கலாம், ரட்சிப்பு அடையாத உன் மனைவியாய் இருக்கலாம், உன் கணவராய் இருக்கலாம், உன் பிள்ளைகளாய் இருக்கலாம், உன் வீட்டாராய் இருக்கலாம், உன் மாமியாய் இருக்கலாம், உன் தாய் உன் தந்தையாய் இருக்கலாம். It can be anyone. It can be at your workplace. It can be your neighbor. It can be anyone. So you want to have a net. And the Bible teaches us, Jesus calls us to say, follow me and I will make you fishers of men. Shall we say amen? பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவராகவே நம்முடைய மத்தியிலே அவர் இருப்பார் என்று அவருடைய நாமத்தை நான் துதிக்கிறேன். டைட்டானிக் என்ற கப்பல் கடலிலே மூழ்கி போனது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். We all know that the Titanic sinked, and everyone all through the generation knows. We learn about it. நம் எல்லாரும் இந்த டைட்டானிக் என்ற கப்பல் நடு கடலிலே மூழ்கி போனது என்று அறிகிறோம். அந்த கப்பலில் உள்ள அநேகர் மரித்து போனார்கள். Just a handful of them were saved. இந்த கப்பல் கடலில் மூழ்கும் போது இந்த கப்பல் சேதம் அடைந்து கப்பலில் உள்ள நிறையா பொருட்கள் கடலில் மிதங்கி கொண்டிருக்கிறது.
கடலிலே தள்ளப்பட்ட நிறையா கப்பலில் பயணம் போனவர்கள் அவர்கள் கையில் என்ன கிடைத்தாலும் அதை பிடித்து கொண்டு கடலிலே மிதங்கி கொண்டு கிடக்கிறார்கள். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டைட்டானிக் மூழ்கி நாட்கள் கடந்து போய் 4 வருடம் ஆன பின்பு ஒரு சம்பவம். இப்படியாக ஒரு மனுஷன் பிரியமானவர்களே அறிக்கை செய்கிறான். There was a man after 4 years of this Titanic sinking experience. This was a man. பிரியமானவர்களே, கனடா தேசத்தில் ஒரு கூட்டத்திற்கு எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அந்த டைட்டானிக் கப்பலில் போன ஒருவன், அவன் தப்பிக்கொண்டவன், அவனுடைய அனுபவத்தை இந்த 4 வருடத்துக்கு பிற்பாடு கனடா தேசத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த கப்பல் மிதங்கும் போது அந்த இரவு அந்த கப்பலில் இருந்து நான் கடலில் விழுந்து அங்கே கடலில் மிதங்கி கொண்ட கப்பலின் சில பாத்திரங்களை பிடித்து கொண்டு நான் மிதங்கி கொண்டு இருக்கிறேன். பயங்கர புயல். அந்த இரவு ஒரு பயங்கரமான ஒரு இரவு என்று சொல்லி அவன் அங்கே எழுதுகிறான், சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், அவ்வேளையிலே அங்கே பலர் அங்கே மிதங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் ஆன அருமையான ஜான் ஆப்பர் என்று சொல்லப்பட்டவர் அந்த கடலிலே அவரும் மிதங்கி கொண்டு என் பக்கமாய் வருகிறார். என் பக்கமாய் அவர் வரும்போது என்னை கூப்பிடுகிறார். ஜான் ஆப்பர் என்பவர் சத்தமிட்டு என்னை நோக்கி கேட்கிறார், மகனே நீ ரட்சிக்கப்பட்டையா என்று கேட்கிறார். அப்போது இவன் இங்கிருந்து கதறி சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய காற்று புயல் அடிக்கிறது. இந்த அருமையான ஜான் ஆப்பர் அந்த இடத்துல திடீரென்று காண போய்விட்டார். அப்படியே பல இடம் சிதறி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி இந்த மனுஷன் சொல்லுகிறார், ஜான் ஆப்பர் மறுபடியும் அந்த காற்றிலே என் பக்கமாய் வருகிறார். என் பக்கமாய் வந்து அவர் என்னிடத்தில் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார், இப்போது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, நீ ரட்சிக்கப்பட்டையா என்று சொல்லி என்னை பார்த்து கேட்ட அந்த கேள்வி. அதன் பின்பு நான் அந்த கடலில் இருந்து காப்பாற்றப்பட்டேன். இன்றைக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்றைக்கு அந்த கடலில் மூழ்கி கொண்டு இருக்கும்போது ஜான் ஆப்பர் என்பவர் 2 முறை நீ ரட்சிக்கப்பட்டியா என்று கேட்டார். அந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஜான் ஆப்பர் கடலிலே மூழ்க போகிற ஒரு நேரத்தில் அவர் அங்கே ஆத்துமா பாரம் கொண்டு பார்க்கிறவர்களிடத்தில் நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கிறார். இது அல்லவா ஒரு கிறிஸ்தவன்? இந்த ஜான் ஆப்பர் அல்லவா ஒரு மனிதனை பிடிக்கிறவனாய் இருந்தார்? பிரியமான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னை காப்பாற்றி கொள்ள பிரயாசம் எடுக்காமல் மற்றவனுடைய ரட்சிப்பை நாடின இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. We all must become like John Apper to reach someone in our life. நம்முடைய வாழ்க்கையில யாரையாவது நம்ம சந்திக்கணும், நம்ம தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. வாங்க ரொம்ப சீக்கிரமாய் come, let's go to the scripture in the gospel according to Matthew and let's come to chapter 4. Today I'm going to speak to you. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுருக்கமாக மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை எழுதும்போது எப்படி இந்த 4 பேர் மீனவர்கள் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னோடு கூட கவனியுங்கள். I want you to look at this scripture. Matthew's Gospel chapter 4 verses 18 to 20 and then the second part is 21 to 22. I divide it into 2 parts.
நான் இந்த வேத பகுதியை 2 பகுதியாகி பிரிக்கிறேன். வசனம் 18 இருந்து 20 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், வசனம் 21, 22. ஏன் இந்த வசனத்தை இப்படி பிரிக்கிறேன்னா, வசனம் 18 இருந்து 20 வரைக்கும் பேதுருவும் அந்திரேயாவும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவின் பின்னால் போனார்கள். வசனம் 21 இருந்து 22 வரைக்கும் பாருங்கள். யாக்கோபும் அந்திரேயாவும் அவர்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். ரொம்ப சீக்கிரமா என்னோடு கூட கவனியுங்கள். ஒரு மனுஷனை பிடிக்கிறவன் இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்ன செய்தார்? பேதுருவும் அந்திரேயாவும் போன படகின் அருகில் வந்தார். அதே போல யாக்கோபு யோவான் போன படகின் அருகிலும் இயேசு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவர்களை இயேசு சந்தித்தார். நீ சந்திக்காவிட்டால் யார் சந்திப்பா? உன் பக்கத்து வீட்டுக்காரனை நீ சந்திக்கலன்னா யார் சந்திப்பா? உன் வேலை இடத்திலே வேலை செய்கிறவர்கள் இடத்திலே நீ சந்திக்காவிட்டால் யார் சந்திப்பா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் எல்லோரும் யாரையும் சந்திக்கணும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ முதல்ல நம்ம இந்த 2 பகுதியை பார்த்தீங்கன்னா, இயேசு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு அந்திரேயா இடத்துல இயேசு வந்தார். யாக்கோபு யோவான் இடத்திலே இயேசு வந்தார். எங்கே வந்தார்? அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற ஸ்தலத்திற்கே வந்தார். அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள்? மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறார்கள். இயேசு எங்கே வந்திருக்கிறார்? அவர் மீன் பிடித்து கொண்டு இருக்கிற வேலையிலே இயேசு வந்திருக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் இயேசுவை பார்க்கிறோம். நம்ம சர்ச்சை விட்டு போன பிற்பாடு நம்ம என்ன செய்தா யார் பார்க்கிறா? who is seeing me, who cares என்று நினைக்கிறோம். அதனால நம்ம நினைத்த மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். பிரியமான தேவ பிள்ளையே, இயேசுவும் வீட்டுக்கும் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவும் வேலை இடத்திற்கும் வருகிறார். நீ போகிற எல்லா இடங்களுக்கும் வருகிறார். இயேசு இங்கே இந்த சகோதரர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த இவர்களுடைய ஸ்தலத்திற்கு இயேசு அவர் வந்தார் என்று சொல்லி அங்கு வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன் வாழ்க்கையிலையும் வருவார். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே, இந்த 26வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிற இந்த நல்ல தருணத்தில் எப்படியாவது 4 பேரை ரட்சிக்கணும், எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை யாரிடத்திலேயாவது சொல்லணும். ஆண்டவரே, இந்த கைப்பிரதியை துண்டு பிரதியை கொடுக்கணும், அல்லது போஸ்டரை நாங்கள் போஸ்ட் செய்து எப்படியாவது யாரையாவது கூட்டிட்டு இந்த கூட்டங்களுக்கு நான் வரணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு அவர்களை சந்திப்பார். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவானை சந்தித்த இயேசு அவர்களையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த காரியம் நாம் கற்றுக்கொள்வோம். இயேசு வந்தார். எங்கே வந்தார்? அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு இயேசு வந்தார். ஆனால் இயேசு வந்தவர் சும்மா இருந்தாரா? இல்லை. இயேசு அவர்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம். எங்க இருக்கும் போது அழைத்தார்? வேலை செய்து கொண்டிருக்கும் போது. சில பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு வந்தா தான் ஆண்டவர் அழைப்பார். இல்லை, உன் வேலை இடத்துல உன்னை அழைக்க அவர் ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Many of us, we have this impression that when I'm working, God is not involved. When I'm working, God is not there. He is not watching over me. But I want to tell you, our Lord is a very unique God. He is a God who comes even at your workplace. And you know, these brothers at their call, at their working place, அவர்கள் வேலை இடத்திலே அவர்கள் இயேசுவுடைய அழைப்பை பெற்றார்கள். You too may be called by God. அநேகர் என் இடத்துல சொல்லி இருக்கிறார்கள், பாஸ்டர் போன வாரம் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டீங்க, யாரையாவது இயேசு உங்ககிட்ட கொண்டு வருவாருன்ட்டு. அநேகர் என்கிட்ட சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டீங்க. எத்தனை பேர் தெரியுமா என் வாழ்க்கையில் வரும் போதெல்லாம் அந்த வார்த்தை ஞாபகம் எனக்கு வருது, இவங்க கிட்டன்னா சுவிசேஷம் சொல்லுன்னு. ஆமேன். இந்த வாரமும் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உன் இடத்துல நிறைய பேர் உன் வேலை இடத்துலையும் பல இடத்துல கொண்டு வர போறார். டாக் அபவுட் ஜீசஸ். இயேசுவை குறித்து பேசுங்கள்.
அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அனுபவத்தை குறித்து பேசுங்கள். வேலை இடத்துல கூட ரட்சிக்கப்பட முடியும். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்தபடி கவனியுங்கள். அந்த வேலை இடத்துல கூட பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால போயிட்டாங்க. ஆமேன். Your call can come, you can leave everything and you can follow Jesus. உனக்கு அழைப்பு வரலாம். உன் வேலை இடத்துல கூட உனக்கு அழைப்பு வரலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ இயேசுவுக்கு பின்னால போக முடியும். ஆமேன். So the Lord's call was follow me. இயேசுவுடைய அழைப்பு என்ன? என்னை பின்பற்றுங்கள் என்றதான ஒரு அழைப்பை இயேசு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது என் மனசில் வந்த ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த சீஷர்கள் இவர்கள் திடீரென்று ஒரு நாள் சந்தித்த உடனே எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்களா? ஒரே ஒரு நாள் சந்திப்பில் இயேசுவிடத்திலே இயேசுவை சந்தித்த இவர்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நான் யோசித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னோடு கூட I want you to come and compare John's gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாருங்கள் என்னோடு கூட ஒரு கண்ணோட்டம் விடுறதற்கு நாம் யாவரும் பிரியாசம் எடுப்போம். கர்த்தர் பெரியவர். முதல்ல கவனிங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்கள். மத்தேயு 4:18 வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் கடற்கரை ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு. போதும், நல்ல கவனிங்கள். இயேசு எங்கே நடந்து கொண்டிருக்கிறார்? கலிலேயா கடற்கரை ஓரம் நடந்து கொண்டிருக்கிறார். யாரை பார்க்கிறார்? அவர் பேதுரு, அந்திரேயா இவர்களை பார்க்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மீன் பிடிக்க அவர்கள் வலை போட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் கவனிக்க போறோம். இயேசு முதலாவது இவர்களை இந்த படகுல தான் கண்டாரா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தால், நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு போனீங்கன்னா அங்கே நீங்க வசனம் 43 நீங்க வசனங்களை பார்த்து கொண்டே வரலாம். நீங்க வசனம் 43 பார்த்தீங்கன்னா, இயேசு ஒருவனை அழைக்கிறார். அவர்களுடைய 2 பேரை அழைக்கிறார். பிலிப்பு, நாத்தான்வேல் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம். சரியா? 1ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதிக்கு மேல் பகுதியில் நீங்கள் 37 41 வரைக்கும் கவனிக்கலாம். அங்கே வசனம் சொல்லுகிறது, பேதுருவின் சகோதரனான அந்திரேயா அவன் யாருடைய சீஷனாய் இருந்தான்? நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாய் இருந்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அந்திரேயா யாரை கொண்டு வந்தான்? பேதுருவை இயேசு கிட்ட கொண்டு வந்தான். ஆனால் இந்த அந்திரேயா யாருடைய சீஷனாய் இருந்தான்? இவன் யோவானுடைய ஸ்நானகனுடைய சீஷனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்துட்டே வசனம் 41 வரைக்கும் வந்தீங்கன்னா, இவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. இவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். யாருடைய சீஷராய் இருக்கிறான்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாய் இருக்கிறான். இவன் இயேசுவை காண்கிறான். உடனே சகோதரனான அந்திரேயாவையும் பேதுருவையும் கூட்டி கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, அந்த இரவு அவர்கள் இயேசுவோடு தங்கி விடுகிறார்கள் என்று நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம். This is the first experience. இதுவே முதலாவது அனுபவம். இவர்கள் பிரியமானவர்களே, இவர்கள் பெற்றதான ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்க. I want you to read carefully. If you will go to John chapter 1 verses 37 to 41, you realize that
Andrew, Peter's brother, was a disciple of John the Baptist first before he met Jesus. And then when he met Jesus, he invited Peter, the brother, to come and join him. So they both came and stayed with Jesus for the night. That's what the scripture says. அந்த இரவு அவர்கள் இயேசுவோடு தங்கினார்கள். பின்பு வசனம் சொல்லுகிறது, கானா ஒரு கல்யாணம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, கானா ஒரு கல்யாணம். இந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு கூட யார் போயிருக்கிறா? அவருடைய சீஷர்கள், அவர் தேர்ந்தெடுத்த சீஷர்களும் அழைக்கப்பட்டு அங்கே அவர்கள் போயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் ஆமென். ஸோ பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு அவர் 2வது முறையாய் அந்த கப்பல் பகுதிக்கு வருகிறார். அவர் நாம் பார்க்கிறோம், அப்போது தான் அவர்களை முழுநேர ஊழியத்திற்கு, சீஷத்துவத்திற்கு அழைத்தார் என்றதான ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். பிரியமானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கானா ஒரு கல்யாணத்திற்கு போய் அதுக்கு பிற்பாடு வசனம் நமக்கு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் செஞ்சிங்கனாக்கா, நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போய் நீங்கள் வசனங்களை பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கானா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு நசரத்துக்கு போய் விடுகிறார். நசரத்துக்கு போன பிற்பாடு அங்கே இயேசுவுக்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு வசனம் 16லிருந்து, லூக்கா 4ஆம் அதிகாரம் 16லிருந்து எழுதப்படுகிறது. என்னன்ட்டு எழுதப்படுகிறது, இயேசு என்ன செய்தார்? தேவ ஆலயத்திற்கு, ஜெப ஆலயத்திற்கு போனார். அங்கே அவர் செய்கிறதை செய்யும்போது, அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போது அவரை மலையின் மேலே இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு பிரயாசம் எடுத்தார்களாம் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கானா ஒரு கல்யாண அனுபவத்துக்கு பிற்பாடு தன்னுடைய நசரத்து ஊருக்கு போயிட்டார். ஆனால் அந்த ஊரார் என்ன செய்தார்கள்? அவரை மலையின் மேலே இருந்து தள்ளிவிட பிரயாசம் எடுத்த போது, பின்பு நம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள், அதில் நம்முடைய ஸ்டடிக்கு வருவோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு எங்கே வருகிறார்? நாசரத்தில் இருந்து அவர் கப்பர்நகூமுக்கு வருகிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசியங்கள் கேட்போம். நாசரத்தை விட்டு செபுலோன், நெப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? அவர் மறுபடியும் கப்பர்நகூம் எங்கே இருக்குது? கலிலேய கடற்கரை ஓரமாக இருக்கிற கப்பர்நகூமுக்கு வந்து வாசம் பண்ணிவிட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஸோ இஃப் யூ வில் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ பிக்சர், இப்படிப்பட்ட ஒரு அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா, உனக்கு என்ன தெரியும்னாக்கா, பேதுருவுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இயேசுவோடு ஒரு இரவு நேரம் செலவு செய்து கானா ஒரு கல்யாணம் போய், அப்புறம் அவங்க எங்கே போயிட்டாங்க? பேதுரு, யோவான், பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அந்திரேயா, யாக்கோபு, இவங்க எல்லாரும் அவங்க தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆமேன். இயேசுவும் அவருடைய பட்டணத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. மறுபடியும் அங்கே இருந்து இயேசு கப்பர்நகூம் கலிலேய கடற்கரை ஓரமாய் வருகிறார். அங்கே வந்து வாசம் பண்ணிட்டார். அப்புறம் தான் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர் கடற்கரை ஓரமாய் நடந்து வருகிறார். எந்த பேதுருவை அவர் சந்தித்தாரோ அந்த பேதுருவும் யாக்கோபும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. They had a first hand experience with Jesus. Now comes another experience. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இப்போ இயேசு இவர்களை சீஷர்களாக அழைக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் இயேசு கூட நிறைய அனுபவம் இருக்குதானே? நிறைய அனுபவம் இருக்கு. பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் பிரியமானவர்களே பெரிய அனுபவம். அல்லேலூயா. இயேசுவோடு ராத்திரிலாம் தங்கியிருந்து தொழிலுக்கு போனாங்க. ஆனால் இப்போ அந்த தொழிலுக்கே இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்து என்ன செஞ்சிட்டாரு? அவர்களை மீன்கள் பிடிக்கிறவர்கள் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். தேவன் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பிரியமானவர்களே, இப்போது என் கூட கொஞ்ச நேரம் வேத வசனம் இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கொஞ்ச நேரம் போய் சில காரியத்தை கவனிப்பதற்கு முன்பு என் கூட கொஞ்ச நேரம் 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம். அந்த 3வது அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்னா, இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறதே பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது பிதாவின் சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வானம் திறக்கப்பட்டு, இயேசு என்னுடைய பிரிய நேசகுமாரன் என்றதான ஒரு சத்தம் கேட்குது. இது எங்க? 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் தன்னை ஆயத்தப்படுத்தின ஊழிய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இப்ப 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 3லிருந்து 17 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே மன்னிக்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 3லிருந்து 11 வரையிலும் பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு பரீட்சையிடப்படுகிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உணவு கொள்ளாமல் அவர் வெளியே வரும்போது சாத்தான் அவரை சோதித்தான். என்று எத்தனை முறை சோதித்தான்? 3 முறை சாத்தான் அவரை சோதித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்புறம் தான் நம்ம 13வது வசனம் இப்படி நம்ம வந்தோம்னா, இயேசு அவர் பிரியமானவர்களே கப்பர்நகூமிலே வந்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லு. அப்படின்னா இயேசுவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? பேப்டிசம் எக்ஸ்பீரியன்ஸ். 40 நாள் உபவாசம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு, இது என்னுடைய நேசகுமாரன் என்றதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இயேசு வருகிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இயேசு என்ன செய்தார்? 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று இயேசு அவர் அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தார், பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா. வாசியுங்கள், கேட்போம் அந்த 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இயேசு என்ன செய்தார்? அவர் பிரசங்கம் செய்ய தொடங்கினார். என்ன பிரசங்கம்? அவருடைய பிரசங்கம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த இந்த இயேசு அவர் கடற்கரை ஓரமாய் வந்த போது அவர் இந்த சீஷர்களை கண்டார். மத்தேயு எழுதி சொல்லுகிறார், இயேசு அவர்களை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கொஞ்ச நேரம் என்ன தெரியுமா செய்தேன்? 12 சீஷர்களை அழைத்தார். எல்லாரையும் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது என்று நமக்கு எழுதப்பட்டிருக்குதா அப்படின்னு நான் பார்த்தேன். 12 பேரை குறித்தும் அல்ல, ஆனால் செல்லவர்கள் குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆமென். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிச்சு கொண்டிருந்த 4 பேரை இயேசு அழைத்தார் என்றதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மத்தேயு தன்னுடைய சொந்த சாட்சியை கொடுக்கிறார். எப்படி இயேசு தன்னை அழைத்தார் என்ற சாட்சி. நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 9லேருந்து 13 வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா, இயேசு வரி வசூல் பண்ணுகிறதான மத்தேயுவை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னால் போனான்? இயேசுவின் பின்னே போனான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. So people of God, we have a great experience here as to how Jesus actually invites. Hallelujah. Jesus invites Peter, Andrew, James, John. Jesus invites even Matthew in the scripture. You see it. He was a tax collector and Jesus invited this tax collector. Hallelujah. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உன்னையும் என்னையும் நம் அனைவரையும் அழைக்கிற ஒரு பெரிதான ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். அவர் என்ன அழைப்பு கொடுக்கிறார்னா, அவர் சொல்லுகிறார்,
என்னை பின்பற்றி வா, உங்களை மனிதனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. அவர் என்ன அழைப்பு கொடுக்கிறார்? நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை என்ன செய்வேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆமேன். பிரியமானவர்களே, 3 வாரமாய் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன வார்த்தை? இயேசுவின் பின்னே வாங்க, உங்களை இயேசு என்ன செய்வார்? மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார். உங்களுக்கு ரைட்டாக இந்த ஆனிவர்சரி காலத்திலே வருகிறது, உங்களுக்கு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வெளியே போங்க, கைப்பிரதிகளை எடுத்துகிட்டு போங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரும், இந்த கைப்பிரதி வரும், எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. யாருக்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஆலயத்துக்கு அழைத்து வாருங்கள். நோ கிறிஸ்டியன் should keep quiet. Every other Christian must bring someone to Christ. எல்லோரும் இயேசு இடத்திலே நாம் யாரையாவது கொண்டு வர வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதுவரைக்கும் நீங்க மீன் பிடிச்சீங்க, இனிமே நீங்க என்ன செய்யுங்க? மனிதர்களை பிடிங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க தொழிலை பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டீங்க. ஹல்லேலூயா. வேலை வேலை வேலைன்ட்டு அழுத்து போயிட்டீங்க. கமான், now he says I want you to become fishers of man. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக. ரொம்ப பேர் நம்ம வேலையில் ரொம்ப பிஸி, அதனால நமக்கு நேரமே இல்லை என்று எண்ணுகிறோம். என் பரிசுத்தம் போதும், என் குடும்பம் பரிசுத்தம் போதும், நாங்க பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அழைக்கிறார். உன் வேலையிடத்துக்கு வருகிறார், உன் வீட்டுக்கு வருகிறார், உன் ஆலயத்தில் இன்றைக்கு வருகிறார். இயேசு நம் எல்லோரையும் அழைக்கிறார். என்ன என்று அழைக்கிறார்? வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்கும்படிக்கு நம்முடைய மத்தியிலே வருகிறார். அல்லேலூயா. சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 23 இருந்து 25 வரைக்கும் கவனியுங்கள். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவர்கள் இயேசுவுக்கு பின்னால போறாங்க. உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். வசனம் 23, 24, 25 கவனியுங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயம். கவனிங்க, இவங்க எல்லாரும் இயேசுவுக்கு பின்னால இப்ப வலையெல்லாம் போட்டாங்க, படகை விட்டுட்டாங்க, அப்பாவெல்லாம் விட்டுட்டாங்க. இவங்க இயேசுவுக்கு பின்னால வராங்க. இயேசு இப்ப என்ன செய்கிறார்? இவர்களை கூட்டிக் கொண்டே கலிலேயா கடல் கரை ஓரமா எல்லா இடமும் நடந்து, வாசிமா திரும்பி பிரைஸ் தி லார்ட். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து. கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து. நல்ல கவனிங்க, இயேசு சுத்தி திரிந்தார், இயேசு உபதேசம் பண்ணினார். வாசியுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போன உடனே நடக்கிறது என்ன? இயேசுடைய உபதேசத்தில் உட்கார்ந்துட்டாங்க, இயேசுடைய போதனையில் உட்கார்ந்துட்டாங்க. இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நிறைய வியாதிகள் தீருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னால அவருடைய போதகத்துக்கும் அவருடைய பிரசங்கத்துக்கும் அவருடைய கற்பனைக்கும் அவருடைய சுகமளிப்புக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசியுங்கள். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா? போதித்தார். Jesus was preaching or teaching. Jesus was also healing everybody. Amen. So people of God, தேவன் பெரியவராக இருப்பாராக. சீஷர்கள் அவர் பின்னே போனார்கள். ஆமென்.
அநேகர் சுகம் பெற்றார்கள். இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீர சுகம். சப்பானிகளாக இருந்தார்கள், நடக்க ஆரம்பித்தார்கள். செவிடர்களாக இருந்தார்கள், செவி கேட்க தொடங்கினது. அல்லேலூயா. மந்த செவி திறக்கப்பட்டது. அல்லேலூயா. பலவிதமான வியாதி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதிகளில் இருந்து சுகம் அடைந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சகல விதமான வியாதியை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த வியாதி வெளியரங்கமான வியாதி. It can be physical sickness, it can also be inner sickness. சிலருடைய மனதிலே வியாதிப்பட்டவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக, சிலர் பிரியமானவரை கசந்தவர்களாக, வேதனை அடைந்தவர்களாக இருப்பார்கள். இயேசு எல்லா வியாதியும் சுகப்படுத்தினார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இயேசுவுக்கு பின்னால வரவனை ஒப்பு கொடுப்பாயே என்றால், இயேசு இன்றைக்கு உன்னை அப்படிப்பட்ட அவருடைய போதகத்திலும் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய சுக வல்லமையிலும் உன்னை நடத்துவார். உன் மேல சுக வல்லமை பாயும், நீ சுகமடைவாய். உன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு உன் ஆசீர்வாதம் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தபடியினாலே, ஆபிரகாமோடு கூட இருந்த ஆண்டவர் தன்னுடைய உடன் லோத்தை நாம் பார்க்கிறோம், லோத்தையும் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும் என்றால், இன்னைக்கு நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு இயேசுவின் பின்னால நீ போக தொடங்குவாயே என்றால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உன் பக்கமாய் இருக்கிறவர்கள் சுகம் அடைவார்கள். அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, நான் ஏன் தெரியுமா யோவான் சுவிசேஷத்துக்கு போய் பேதுரு அந்திரேயாவுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. இயேசு கூட கானாவூர் கல்யாணம் வரைக்கும் அனுபவம் இருந்துச்சு. அப்புறம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசுவும் ஊருக்கு போயிட்டாரு. ஊர்ல தள்ளி விட்டுட்டாங்க. திரும்பி அவர் கப்பர்நாவும் கலிலேயா கடற்கரை ஓரமாயிருக்கிற கப்பர்நாவுக்கு வந்து இவர்களை திரும்பி சந்தித்தார். நல்ல கவனிங்க, நிறைய வாட்டி நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற, இயேசு உன்னை சந்தித்திருக்கிறார். நிறைய முறை உன்னை சந்தித்திருக்கிறார். உனக்கும் பேதுருவை போல அந்திரேயாவை போல இயேசு கூட அனுபவம் இருக்கு. ஆனா இன்னும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால நீ வரல. அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் கொஞ்ச காலம். இயேசுவுக்காக நீ என்ன செய்கிறாயோ அதுவே பரலோகம் வரைக்கும் உன்னை சேர்க்கும். கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு இயேசு இடத்துல உன்னை ஒப்பு கொடுப்பையா? Will you give yourself? Will you give yourself to Jesus? Will you do the work of the Lord? Hallelujah. அவருடைய போதகத்திலே உட்கார்வியா? அவருடைய கற்பனையில உட்கார்வியா? அவருடைய சுக வல்லமையிலே நீ அமர்வியா? இயேசு பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வசனம் 19 வாசியுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் மீண்டும் அந்த 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. என் பின்னால வாங்க, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவங்க கையில என்ன இருக்குங்க? வலை இருக்கு. எங்க நின்றுட்டு இருக்காங்க? அவங்க கப்பல் மேல நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வலையை போட்டு கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு அழைப்பு வருது. In the midst of their work they receive their invitation to follow Jesus. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைக்கிறோம், சர்ச்சுக்கு வந்தா தான் ஆண்டவருடைய அழைப்பு வரும். இல்லை, அது உன் வேலை இடத்துலையும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். இயேசு உன்னை அழைக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மீனவர் கூட்டத்திற்கு என்ன தான் தெரியுங்க? அவங்ககிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா மீனை பத்தி தான் பேசுவாங்க. நீங்க போய் இந்த மீன் பிடிக்கிறவங்க கிட்ட வேற எதை பத்தி பேசினாலும் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? மீன் பிடிக்கிறதை குறித்து. அல்லேலூயா. அந்த நாட்களிலே அவர்கள் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து காஃபி டேபிளில் எல்லாரும் அப்படியே உட்காந்தா
அவங்க என்ன கதை பேசிகிட்டு இருப்பாங்க? மீன் கதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், டேய் நான் நேற்று மீன் பிடிக்க போனேன்டா, 4 மீன் தண்டா கிடச்சிச்சு. இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் உனக்கு 4 எனக்கு 3 தண்டா கிடச்சிச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். மீன் பிடிக்கிற போதும் அவனுக்கு மீன் பேச்சு தான். வீட்டுக்கு வந்துட்டாலும் அவன் மனைவி பிள்ளைகள் கேட்குற கேள்வி மீன் கேள்வி தான். அவன் உட்காந்து டீ குடித்தாலும் அவன் என்ன செய்வான்? மீனை பற்றியே தான் பேசுவான். அவன் தொழிலை பற்றியே தான் பேசுவான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுடைய கூட்டாளிகள்லாம் யாராக இருந்திருப்பாங்க? அவன் கூட்டாளி எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. Every of their friends would have been fishermen. Shall we say amen? So பிரியமானவர்களே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீன் இருந்தவங்களை பார்த்து இயேசு அதே மீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி, எப்பா நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாளாக மீனை தானே பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னும் பாருங்கடா நீங்கள் எல்லாரும் மனுஷர்களை பிடிப்பீங்க. எல்லாரும் மாமீன்னு சொல்லுங்க. He comes down to their term. அவர்களுடைய வார்த்தைக்கு வருகிறார். நீ மீன் தானே கதை பேசுகிற, இந்த பார் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன ஊழியனா? நீ மீன் பிடிக்க மாட்டே, இனிமே மனுஷனை பிடிப்ப அப்படின்ட்டார். வலையை தூக்கிட்டு போ. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கையில் ஒரு வலை இருக்குன்னு. எந்த மீன் பிடிக்க முடியுமோ அந்த மீனுக்கு மேலே வலையை போட்டு பிடிச்சிடணும். அல்லேலூயா. அதுக்காக உன் கையில் என்ன கொடுத்துருக்கோம்? இந்த கைப்பிரதியை கொடுக்குறோம். ஆமேன். அல்லேலூயா. நீ இந்த கைப்பிரதியை எடுத்துக்கொண்டு போ, இதுதான் உன் வலை. ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் முடிக்க போகிறேன். நான் முடிக்கும் போது நான் பேசும் வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அந்திரேயாவை இயேசு என் பின்னே வாங்கன்னு கூப்பிட்டோன்னே என்ன செய்தார்கள்? வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் உடனே படகை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப யாக்கோபு யோவான் வசனம் 22 வாசிங்கள். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. உடனே படகையும் அவர்களுடைய வலையையும் விட்டு தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே என்று வசனம் சொல்லுது. யாரெல்லாம் இங்கே சர்ச்சில் இன்னைக்கு இருக்கீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் பாஸ்டர், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நீ சொல்லிட்டு இன்னைக்கு சர்ச்சை விட்டு போனா உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது. You must take an action immediately. If you want to follow Jesus, you cannot postpone. For tomorrow will never come. இன்னைக்கு if Jesus speaks to you in your heart, respond to him immediately. இயேசு உன் உள்ளத்தில் இன்னைக்கு பேசுவார் என்றால் உடனடியாக நீ என்ன செய்? அவருக்கு ஒரு மறுமொழி கொடு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. உடனடியாக ஒரு மறுமொழி கொடு. இயேசு என்ன செய்வார்? உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னால போக உங்களை ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு நிறைய மிஷனரிமார்கள் தெரியும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னே போக தொடங்கினார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்பா அம்மா, எனக்கு நான் இந்தியாவில் படித்தபடினாலே நிறைய மிஷனரிகளை நான் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். என்னைக்கு இயேசு அவங்க வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நாங்கள் இயேசுவுக்காக வாழ போகிறோம், இயேசுவுக்காக. உடனே தங்களுடைய வசதிகள் எல்லாம் விட்டுட்டு வட இந்தியாவுக்கு போகிறாங்க. வறண்ட உலகம், இயேசுவை அறியாத ஜனங்கள், அவர்கள் மத்தியில் போய் வாழ்ந்து அவர்களிடத்தில் சுவிசேஷம் சொல்லி கஷ்டப்படுகிறார்கள், அடிப்படுகிறார்கள். ஆனால் இயேசுவுக்காக வைராக்கியமாகிவிட்டார்கள். என்றைக்கு நீ வைராக்கியமாக போகிறாய்? Do you want to become bold for Jesus or do you want to be comfortable living like this as a Christian? இயேசுவுக்காக நீ வாழ துணிவாயே என்றால் இயேசு உன்னை நடத்த வல்லவராக இருக்க. அந்த பிரசங்கம் நான் தயார் செய்து கொண்டிருக்கும் போது என் மனசில் தோண்டின ஒரு காரியம். பிரியமானவர்களே, 21 வயதாக இருக்கும்போது என் வீட்டில் இருந்து நான் புறப்பட்டேன். இந்தியா தேசத்திற்கு
ஒண்டி மனிதனாய் நான் புறப்பட்டேன். 5 வருஷம் இந்தியாவில் இருந்தேன். நான் வீட்டை விட்டு புறப்பட்ட பின்பு அவ்வப்போது தான் நான் மறுபடியும் என் குடும்ப மக்களோடு போய் தங்குறேன். எத்தனையோ காலங்கள் 40 வருடத்திற்கு வருடம் போல் ஆயிற்று. என் அருமையான தேவ பிள்ளைகளை, நான் 21 வயதாக இருக்கும்போது வீட்டை விட்டு புறப்பட்டேன். நான் வீட்டுக்கு போவேன் வருவேன், ஆனால் நான் எங்கும் ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் என் மக்கள் சொல்லுவாங்க, ராபர்ட்டை விட்டுருங்க, ஃபேமிலி கெதரிங் வரும், அந்த கெதரிங்கில் நான் போய் சேர்ந்தேன்னா ரொம்ப லேட்டாக தான் போய் சேருவேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ராபர்ட்டை விட்டுருங்க, ஏன்னா அவருக்கு நிறையா ஊழியம் அவர் கையில் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, கடந்த 40 ஆண்டுகளாக என் வீட்டில் இருந்து 21 வயதாக இருக்கும்போது புறப்பட்டேன். என் கூட இருந்த சில சைனீஸ் பிரதர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ யங்காக இருக்கிற, லைஃப்பில் நீ எவ்வளவோ என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது, are you sure you want to go into pastor ministry? ஊழியத்துக்கு நீ போறியா? உண்மையா? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீ என்னெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகமாக இருக்குன்னு நினைக்கிறல்ல, ஆனால் உன் வயதில் நான் இருக்கும்போது என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். 40 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக எங்கும் நான் போகிற இடங்களிலே சுவிசேஷங்களை தான் நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தானுங்க. இந்த வாலிபன் என்ன தெரியுமா செய்தான்? இந்த வாலிபன் தன்னுடைய எஜமான் இடத்துல, மேனேஜர் இடத்துல போய் அவன் முறையிட்டான். என்ன என்று முறையிட்டான்? ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு கை கூடி வர மாதிரி இருந்துச்சு. நிறையா பிஸ்னஸ் செய்கிறவங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நான் அந்த பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் ஐ காட் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏறக்குறைய அந்த பிஸ்னஸ் என் கைவசப்படுத்திட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிஸ்னஸ் என் கையை விட்டு போயிருச்சு. ஸோ அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? மேனேஜர்கிட்ட போய் அழுகிறான். அவன் சொல்கிறான் மேனேஜர்கிட்ட, ஐயா, இந்த பிஸ்னஸ் கைவசப்படுத்திடுவோன்னு நினச்சேன், ஆனால் கை வழுகி போயிருச்சு. அவன் உடனே ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறான், மாடை பிடிச்சி தண்ணீர் அண்டை கொண்டு வந்துட்டேன்யா, நான் தண்ணீர் அண்டை கொண்டு வந்து அது தலையையே நசிக்கிட்டேன், தண்ணீருக்குள்ளே தலையை விட்டுட்டேன். ஆனாலும் அந்த மாடு தண்ணி குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி போயிருச்சியா. இதுதான் நடந்துச்சுன்னு அவன் அப்படி வர்ணிக்கிறான். அப்போது அந்த மேனேஜர் அவனை பார்த்து சிரித்துட்டு சொன்னாரா, எப்பா, நீ மாடை தலையை தண்ணிக்குள்ளார தள்ளி தண்ணி குடிக்க வற்புறுத்துறது உன் வேலை இல்லை. உன் வேலை என்ன தெரியுமா? அந்த மாடுக்கு தாகம் எடுக்க வைக்கிறது உன் வேலைன்னு சொன்னாராம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய கையை அப்படி கொஞ்சம் ஆசைங்க, ஆண்டவருக்கு என்ன உண்டாகட்டும், ஆராதனை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. உன் வேலை எவனையும் கிறிஸ்தவனா மாத்திர வேலை இல்லை. உன் வேலை சுவிசேஷத்தை அறிக்கை செய்கிறது. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை மாற்றினார், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், என் ஆலயத்தில் இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லுகிற ஒரு கடமை. இயேசு ஆண்டவர் இரட்சகர், இந்த உலகத்திற்கு வந்த உலக இரட்சகர், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். அவரை போல ஒருவர் இல்லை என்று சொல்லுவது நம் கடமை. ஒரு மனுஷனுக்குள்ளார கிரியை செய்கிறது யாருடைய கடமை? எல்லாம் கையை மேலே காட்டுங்க. ஆண்டவர், ஏன்னா அவர் ஆவியை அனுப்பி கிரியை செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த பிரசங்கத்தோடு ஆனிவர்சரிக்குள்ளார கடந்து போக போகிறோம். இயேசு உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்களை பெரிய அளவில் நடத்தத்தான் போகிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் 3 வட்டி சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சந்நிதியில் வாருங்கள்.